சாமி பல்படி பல்படி இயற்கை மூலிகை பல்படி சாமி இயற்கையான மூலிகை பற்படி ரெண்டு பேர் யூஸ் பண்ணுவோம். நமச்சிவாய் 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 4 தான் இருக்குது. 5 பேர் வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் சால்னா கடையா? அந்த சால்னா கடை அதான்டா சாராய கடை. எப்பா சாமி நான் கொடுக்குறேன். அவரு இந்த தாத்தா இருந்தாருல அங்க கோயம்புத்தூர்காரு ஒருத்தர். அவரு பேரண்ட்ஸ் முடியாது. அந்த மாதிரி எதனா சப்போஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அதனாலதான் நான் வந்து பாரு பார்த்து கொடுக்குறது சாமி, வேற ஒண்ணும் இல்லை. அவரை ஓட்டி பார்க்க சொல்லுங்க. எதிரில் என்ன ஆச்சு தாத்தா? புரியல. ஒண்ணுமே செய்ய முடியலையா? உடம்பு சுத்தமா இதுவாகி போச்சா? சாப்பாடு கரைச்சியாவது சாப்பிடுறியா? சாப்பாடு சாப்பிட முடியலையா? இது சாப்பாடு தண்ணியில் கரைச்சி சாப்பிட்டா கொஞ்சம் இதுவா இருக்கும்ல, ஆதாரம் மாதிரி. சுத்தமா சாப்பிடலாம் எதுவுமே இருக்காது தாத்தா உடம்புல. அப்படியே பேசுங்க அவர்கிட்ட. பரவாயில்ல கொஞ்சம் இல்லை பரவாயில்ல. நான் சாப்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் தரவா இருக்கு. சரி, இந்த பால்லாம் குடிச்சிருங்க, பிரெட் எடுத்து வச்சுங்க, வேண்ட போட்டு சாப்பிடுங்க. பசியை தவிர வெளியே சாப்பிடுங்க. இதான் இருக்கு பெட்டு. உங்களோட நான் உங்களோட பக்தன் எவ்வளவு கவனிக்கிறேன். நீங்க என்னோட பக்தனா? நேற்று நீ வரல, பைக்ல வரேன்னாங்க. அதை என்னப்பா அவரு கொடுத்தாருன்னா அந்த சாப்பாடு கடற்கடனே இறங்குது அப்படின்னு மனசு நினைச்சேன். சரி, நைட் வந்து எங்க போயிருந்தீங்க? சாப்பிட்டேன்னு சொன்னீங்க நீங்க. நைட் இந்த வேன் வந்துச்சு, உங்ககிட்ட கேட்டேன். சாப்பிட்டேன்னு நீங்க. பேர் என்ன? கிருஷ்ணா விஸ்வா. நேட்டிவ் பிளேஸ்ண்ணா? மறைமலை நகர் சென்னைப்பட்டு நியர். ஒரே பொண்ணு தானா? ஒரே பொண்ணு தானுங்களா? அவங்க என்னைக்கு சாயப்படாம நீங்க சொந்த வீடு 1.25 கோடி கட்டி வச்சிருக்கீங்க. எங்க? மறைமலை இல்லை. சரி, எங்க அப்பா சொத்து விட்டு பெரிய மேல்நாடு போலீஸார் 2.25 கோடி அவன் கையில் கொடுத்து பிசினஸ் லேண்ட் கொடுத்தாங்க. மொத்தத்தில் நான் அதிகாரம் போட்டுருவேன். கோயில் கட்டுக்கு 1000 ரூபாய் கேட்டேன். செருப்பும் தொடப்பத்திலையும் வச்சு வெளில கோயில் போட்டு கேட்டுங்களா? திருவண்ணாமலை. வணக்கம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கல்ல, இந்த 3 பேர் இவங்க தாங்க இந்த வாரத்தில் இறந்தவங்க. விழுப்புரத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தவர் வந்து கிருஷ்ணன். அவர் வந்து விழுப்புரத்தில் ஒரு கோவிலாண்ட அனாதையாக இறந்து கிடந்தார். 2வது பார்த்தவர் வந்து ஐயர் தாத்தா. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு குளுக்கோஸ்லாம் ஏற்றி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவரை ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி வந்தோம் பாருங்க. அந்த ஐயர் தாத்தா 2வது இறந்தவர். 3வது இறந்தவர் வந்து நான் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட, குடிக்காதீங்க வேணாம் அப்படின்னு. அவருடைய குடும்ப கஷ்டத்துக்காக இங்கே வந்து மன நிம்மதி இல்லாமல் ரொம்ப ரொம்ப இதுவாகி டிப்ரெஷனில் இருந்தவர். 3வது இறந்தவர். ஸோ இந்த 3 பேருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல அண்ணாமலையாரை வேண்டிக்கிறேங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஸ்பான்சர்ஸ், வியூவர்ஸ் கண்டிப்பாக இவங்க யார், எப்படி, எங்கேருந்து வந்தாங்க, எங்கேருந்து போனாங்க, அவங்களுடைய கடைசி காலம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. ஸோ இவங்களுக்காக அவங்க குடும்பங்கள் எங்கே இருக்குது, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யார் என்ன எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் இவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒன் டே ஃபுட் சர்வீஸ் சார்பாகவும் இவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நாங்களும். இந்த வீடியோவை தொடர்ந்து 10ஆம் தேதி வீடியோவும் 11ஆம் தேதி வீடியோவும் 2 வீடியோவும் ஒன்றா போட்டிருக்கேங்க, பாருங்கள். இந்த வீடியோ தொடர்ந்து அந்த வீடியோ வரும். ஸோ 10ஆம் தேதி 11ஆம் தேதி நேரமின்மை காரணத்தால் 2 வீடியோவும் அடுத்தடுத்து வருங்க. அந்த வீடியோக்களையும் பாருங்கள். அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ், இதுக்கு முன்னாடியே வந்து நாகராஜன் சாமி கிட்ட இது சம்மந்தமாக டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன். இங்கே வர வயசானவங்களோ அடியார்களோ சாதுக்களோ இது போல் இங்கே இல்லாமல் வேறு எந்த ஊருக்கு போனாலும் கண்டிப்பாக உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய
சொந்த பந்தத்தினுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்களுடைய அட்ரஸ் கொடுங்க. கொடுத்து அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ உங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒரு நண்பர்கள் அவங்க கிட்ட கொடுங்க. ஏன்னா உங்களுடைய இறுதி காலம், உங்களுடைய மரணம் உங்களுடைய குடும்பத்துக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறவங்களுக்காவது தெரியணும். ஏன்னா அப்பதான் வந்து உங்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடையும். ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் எவ்வளோ மனுஷ வாழ்க்கை வந்து இந்த உயிரோடு இருக்கிற நடமாட்டம் வரைக்கும் தான் ஈகோ, கோபம், பொறாமை, போட்டி, இது எல்லாமே இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நிறைய விஷயங்கள் வந்து தோணுங்க. இந்த உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னா, நான் தெளிவா சொல்றேன், மறுபடியும் சொல்றேன் பாருங்க, இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனுக்கு பொறாமை, ஈகோ, தான் என்ற குணம், கோபம், வன்மம், அப்புறம் காழ்ப்புணர்ச்சி, கெட்ட எண்ணங்கள், நான் தான் பெரியவன் அப்படின்ற ஒரு அகம்பாவம், இது எல்லாமே இந்த மனுஷனுக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இருக்குங்க. உங்க வீட்லயே உங்களை கஷ்டப்படுத்தி தொந்தரவுப்படுத்தி அனுப்பிச்சிருந்தா கூட அந்த மன வேதனை கூட இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இருக்குமே தவிர, இந்த உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய ரத்த பந்தம், ரத்த பாசம், உங்க கூட வாழ்ந்தவங்க அவங்கள தேடி அந்த ஆத்மாக்கள் போவுங்க. அதுதான் எல்லாரும் பெரியவங்க எல்லாரும் சொல்றது. ஸோ அதனால உங்களுடைய உயிர் இருக்கும் போதே நீங்க வெளியில எங்க வேணாலும் போங்க, மன நிம்மதியை தேடி எங்க வேணாலும் போய் வாழுங்க, தப்பு கிடையாது. ஆனா வாழ்ற இடத்துல உங்க பக்கத்துல இருக்கிற நண்பர்கள், உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க யாருக்கிட்டனா உங்களுடைய குடும்பத்துடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதை கண்டிப்பா கொடுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, உங்களுடைய இறுதி காலகட்டம் எங்க வேணாலும் புதைக்கலாம், எங்க வேணாலும் நீங்க எரிக்கப்படலாம். ஆனா உங்களுடைய குடும்பங்கள் அந்த ஒரு உங்களுடைய இறப்ப, துக்கத்தை கண்டிப்பா கடைபிடித்தால் மட்டும்தான் உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையுங்க. இதை நான் ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப மனவேதனையா இருக்கு. எங்கேயோ போய் இவர் இறந்து, நம்ம கிருஷ்ணன் ஐயா வந்து இறந்து இது வரைக்கும் 10 நாள் ஆகும். அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றது, அதனுடைய வேலைகள், ப்ராசஸ், அவங்க இங்க கேட்கும் போது அப்புறம் அங்கேயே புதைச்சிடுங்க அப்படின்னு, அங்கேயே புதைச்சிடுறேங்க, ஏன்னா பாடி ரொம்ப டேமேஜ் ஆகி வருங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே புதைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பேசியிருக்கோம். அப்புறம் இப்போ இந்த தாத்தா அவர் உடம்புலாம், அவர் நீங்க போட்டோ லாஸ்டா பார்த்தேன், அப்படியே எலும்பு கூடு அப்படியே அழுகி போயிருந்துச்சு, அவருடைய உடம்பு அப்படியே அழுகி போயிருந்துச்சு. போட்டோ என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் நான் இதுல காப்பிக்க விரும்பல. அழுகி போய் கடைசியில் அவருடைய உடம்பு எடுத்துட்டு போய் 10 பேர் கூட போட்டு புதைக்கிறாங்க. ஆனா அவருடைய நிலைமை பாருங்க எப்படி இருக்கு. ஸோ அதனால இப்ப இவர் லாஸ்டா இறந்தவர் பாத்தீங்களா, அவரும் வந்து இறந்து இதோட 4 நாள் ஆகுது. அவருடைய உடம்பும் வந்து யாருமே சொந்த பந்தங்கள் யாரும் இல்லாம அனாதை பாடியா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ இது போல ஒரு இறப்பு நமக்கு தேவையா? கண்டிப்பா புரிஞ்சுக்குங்க. நீங்க எவ்வளவு கோபத்துல வேணாலும் வெளியில வரலாம், உங்களை யார் வேணாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில சொல்லி அனுப்பலாம். ஆனால் உங்களுடைய இறப்பு, இறந்த அன்னிக்கோ அடுத்த நாளோ உங்களுடைய குடும்பத்துக்கு கண்டிப்பா தெரிய வைக்க வேணும். ஸோ அதனால முழுக்க இதை நான் வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கலாம், இதை நான் சொல்றதுக்கு எனக்கு வயசு கூட இல்லை, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய உயிர் பிரிந்த பிறகு ரொம்ப 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 கஷ்டப்படுங்க. உங்களுடைய இந்த உடம்பு சரியான அடக்கம் அடையிற வரைக்கும் உங்களுடைய ஆத்மா, உயிர் ரொம்ப 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 கஷ்டப்படும், ரொம்ப ரொம்ப வேதனைப்படுங்க. இது கண்டிப்பா உண்மை, 100க்கு 100 உண்மை. ஸோ அதனால நீங்க சாதுக்கள், சிவனடியார்கள், ஆதரவற்றவங்க, எப்படிப்பட்டவங்க வேணா இருக்கலாம், கண்டிப்பா உங்களுடைய இறப்பு காலம், நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய குடும்பத்துக்கு இன்ஃபர்மேஷன் போனோம்னா கூட இருக்கிறவங்க கூட பகிர்ந்துக்குங்க. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி அண்ணாமலையாரை பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக. நன்றி. நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. கோயம்புத்தூர் சாமி வாங்க வாங்க வாங்க. ஏன் கால் தாங்கி நடக்கிறீங்க? சரி 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 சரி. ஓம் நமச்சிவாய வாழ்க.
அப்புறம் தூக்க கலைப்புல தெரியல வண்டி வந்தது. இல்ல சனதா இப்படி நின்னேன் நானே அங்க பார்த்தேன். சரி. ஆள் இல்ல பல திண்டு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். அப்புறம் உட்காந்து பார்த்துட்டு நிறுத்திட்டேன். பட்டா சாமி வரேன் சாப்பிடுங்க. பான்சர் நீங்க அண்ணாமலையார் பான்சர் பௌர்ணமி இல்ல. ஓ நமச்சிவாய். வரேன் சாமி. ஒண்ணு போதுங்களா? அதான் கீரை குழம்பு சாதம்னா. கீரை குழம்பா? ஆமா. இந்தாங்க சாமி. ஓம் நமச்சிவாய வாழ்க. தண்ணி? சரி சாமி வாங்க வாங்க வாங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அடா அந்த ஆள்லாம் பண்ணுவோம் பாவம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அவரே வந்துட்டாரா? இந்தாம்மா ஒண்ணுதாம்மா. சாமியார்கள் தான் கொடுப்போம். உன்னை பார்க்கறேன்னு தரேன். என்னங்க சாமி? ஓம் நமச்சிவாய வாழ்க. என்ன சாமி உங்க கூட பக்கத்துல ஒருத்தர் பேரு தாத்தா, அவர் தான் அங்க அச்சின்னு மாஞ்சிக்கினாரு. என்ன சண்டையா? இவர் கூட ஒருத்தர் பேர்ல வெள்ளை தாடி வச்சுனே அவரு தான் அச்சுக்கிறது. இன்னொருத்தர் அதே மாதிரி தாடி வச்சுக்கிறாரு செவப்பா. அவருக்கு மூஞ்சி பூரா ரத்தம். மூஞ்சி தாடி சட்டை கிட்ட வேஷ்டி ஃபுல்லா ரத்தம். அது இவங்க ரெண்டு பேரும் உள்ள சண்டை. இவர் அந்த மாதிரிலாம் போக மாட்டாரு. அதான் இவர் அமைதியால இருப்பாரு. இல்ல அவர்தான் இல்ல வந்துட்டாரு போயிட்டு இருப்பாரு. இல்ல இங்க வரலையே. அதான் சொன்னேன். போயிட்டாரா? யாரு நம்ம இவரா? குண்டு பைமேன் அருவியில ஒருத்தரு. அவருக்கு என்ன மூக்கு என்ன வந்துச்சப்பா? இந்த கேரளாக்காரருக்கு சண்டை நான் பார்த்துட்டு நான் வந்துட்டேன். எங்க ஐயோ ஃபுல்லா சம ரத்தம். நம்மளாலே பார்க்க முடியல. நம்ம வாடி போயிட்டே இருக்கோம். இல்ல நம்ம இவங்க சண்டையில போய் நம்ம என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணக்கூடாது. நானே இருந்தாலும் கண்டுக்க மாட்டேன். இவர் சாமி பக்கத்துல உட்காந்து இருப்பாரு. சாப்பாடு வேணும் மாத்தாத்தான்னு கேட்பேன். அவர் வேணும்னா வந்து ஏன் வந்து வாங்குவாரு. ஒயிட் சாதம் இல்ல சாமி, ஜீரக சாதம் தான். ஜீரக சாதம் அப்படியே சாப்பிடுங்க. வாட்டர் பாட்டில் வாங்க. சரி வரட்டா சாமி. கேரளாவுக்கே போயிட்டு வரோம். போயிட்டு வரேன். இந்தாக்கா ஜீரக சாதம் இந்தாங்க. அதே சாப்பாடு தான் சாதுகளுக்குமா சாமியாருங்களுக்கு. இந்தாங்க வாங்க சாமி. ஜீரக சாதம் ஒண்ணா ரெண்டா? நல்ல இருக்கு. பாதி இதுவாயிட்டு இருக்கு. இந்தாங்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. கொசு கடியா பகல்லையா? ஓஹோ நீங்க வந்து வேற்று கரகத்துல இருந்து வந்தீங்களா? பத்துவா சாமி. பௌர்ணமி முடியல என்னால. நானே இன்று போய் நாளை வருகிறேன். பௌர்ணமி நம்மளால அங்க ரெண்டு சாமியார் ஜிட்டு பூச்சின்னு அச்சின்னு மாஞ்சி ஒரு சாமியார் ஒரே ரத்தம் மூஞ்சி தாடி 100 ரூபாய்க்கு வசரம். இருக்காரு 2 போலீஸ் இருக்காங்க. அவர் போய் என்ன பண்ண முடியும்? சாமியாருக்கு கேஸ் போட்டா ஜட்ஜே திட்டுவாரு. இவங்க ஏன்டா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை. அங்கங்கே டீ கடை இருக்கிறதா நிச்சயம் ஸ்டேஷன் மாதிரி அடிக்கிறதா டீ கடைக்காரவங்க 4 மீதி மிச்சு 2 பேரும் கட்டி விடுவாங்க. சரி இப்போ இல்லை தண்ணி விடுவோம் சாமி. இந்தாங்க சாமி வாங்கி. சரி வரட்டா சாமி. நல்ல கூட்டம் சாமி. நாளைக்கு பார்த்துலாம்.
இந்த தரேங்க. வெயிட் அண்ட் சி. என்ன மூக்கு பிடிச்சி கஷ்டாரா? என்னங்க ஓம் நமச்சிவாய வாழ்க. இதில் அவங்க வேற ஒரு சங்கம், ஒரு தலைவர், பொருளாளர், இதில் என்னென்ன பார்க்குறாங்க. என்னங்க ஓம் நமச்சிவாய வாழ்க. இதோ தரேன் சாமி, இருங்க. இந்தாங்க ஓம் நமச்சிவாய வாழ்க. வாங்கிட்டீங்களா? என்ன சாமி? சாமி எனக்கு வெயிட் ரைஸாக கொடுத்துருக்கு சாமி. இந்தாங்க. இன்னொன்று போதுங்களா? ஒன்று ஐயா எனக்கு ஒயிட் ரைஸ். இதோ வரேன் நான், இதோ தரேன். ஒன்று போதுமா? இன்னொன்று கொடுக்கு. இந்தாங்க சாப்பிடுங்க சாமி. இல்லை கீரை தான் இது. கீரை எடுத்து வெரைட்டி சாதம் அப்படியே சாப்பிடுங்க. ஒயிட்டாக கொடுத்துருங்க. இந்தாங்க தண்ணிங்களா? தண்ணி சாமி வெள்ளை சாதம் எல்லாரும் கேட்காதீங்க, வயசானவங்களுக்கு எடுத்துன்னு வரேன். ஐயா தண்ணி பாட்டில். ரொம்ப நன்றி. பௌர்ணமி குடும்பம் சாப்பாடு தரல யாரா? இன்னும் இல்லைங்க, நீங்கள் தான் வந்துருக்கீங்க. இந்தாங்க சாமி. 1 2 இந்தாங்க ஓம் நமச்சிவாய வாழ்க. 2 வேணுமா? இந்தாங்க சாப்பிடுங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று கொடுக்கட்டுமா? இந்தாங்க. என்னடா வேணும்? என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க உங்கள் ஆயா? இந்தாப்பா போ. இந்தாங்க சாமி. ஜீரக சாதம் கொடுத்துடலாம். மாரிமுத்தண்ணா கீரை குழம்பு, வெள்ளை சாதம், ஜீரக சாதம் எத்தனை கொடுக்கட்டும்? சரிண்ணா. பத்துமா? சார் இந்தா மாரிமுத்தண்ணா, இந்தாம்மா. ஓம் நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க. ஏது என்னன்னு சொல்லி கொடுக்கட்டும்? சொல்லிட்டீங்களா? ஆயிட்டுல வை. இருக்கு பார்த்துட்டேன். அது கனெக்ஷன்ன்றது. சரி சரி சரி. 3 கொடுத்தாரு. சரி அப்படியே ஃபோன் பண்ணி கேட்டுக்கணும். பார்த்து மட்டுமே ஒரு நல்ல எண்ணத்தில் சார் தூங்கிட்டோம். நல்ல எண்ணம். நேற்று உன்ட்ட என்ன சொல்லிட்டு போனா? என்ன சொன்ன ஞாபகம் வச்சு பாரு. கொட்டை போட்டு உட்காருனீங்க. கொட்டை போட்டுன்னு உட்காருன்னா அது செஞ்சியா? இல்லையே சார். யா நீங்க என்ன சொன்னீங்க? தர்மம் எடுக்கணும்னா வெளியே கொட்டை போட்டு அப்படின்னு கிடையாதுண்ணா. அப்படின்லாம் தர்மம் எடுக்கணும்னு அவசியம். தர்மம் உன்னை தேடி வரும். நீ போய் யார்கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டா? எவ்வளோ பேர் எவ்வளோ மக்கள் போறாங்க. இன்னைக்கு வந்து மாரிமுத்துனா ஓரளவுக்கு ஃபேமஸான ஆளு. என்ன மூங்கிடி பாதி வச்சு மூங்கிடி என்ன ஃபேமஸான ஆளு. அப்படி பார்க்கும்போது நீ எப்படி இருக்கணும்? பார்த்துக்குமா. ஒரு கிரிவல பாதை போற ஒரு சிவனுடைய பாவம் அவங்க. ஆனா ஒன்னு புள்ளியா பெத்தது அம்மிகள் ஒன்று பெத்துந்தா கூட காலப்புறம் உக்காந்து இது போயிட்டு இருப்பாங்க. ஆட்டுகள்லாம் தான். சரி வரட்டுமா? வேற என்ன? யாரை கேட்டதா சொல்லட்டும்? சித்தப்பா கேட்ட சொல்லுங்க.
போகிறேன்னு எனக்கு கேட்டால் சொல்லுவேன். ஆ சித்தப்பா வந்து மடியை விட்டுறாரு. ஆ கேட்டாங்களா? ஆ சொல்லு. ஆ அது அப்புறம் எல்லாத்துக்கும் குருவா விளங்குற ஆ நான் இன்னும் சரக்கடை சொல்லுவேன். ஆ சரி, கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் இந்த ஒன்டே ஃபுட்டோட பெரிய ஆஃபீஸரான என் மேடத்தை கடை சொல்லுவாங்க. ஆ சரி, அதெல்லாம் பார்த்துருந்தாங்கிறாங்க, அவங்களே நிறைய கேட்டுன்னு இருப்பாங்க. எங்கே பார்க்குறாங்க? ஆ ஒரு ஆத்த கூட பேச மாட்டாங்க. யாருக்கிட்ட வாங்கிட்டியா? முடியும் பண்ணட்டும். அப்புறம் எல்லாருக்கும் நல்லதுகள், போகிறதும் நல்லதுகள், ஆ அப்புறம் உங்களுக்கு நல்லதுகள். ஆ சார் எனக்கு ஒரு நாளாக வச்சுங்க அண்ணே. நான் ஆ என்ன பண்ணும் அண்ணன் உனக்கு ஒரு நாளாச்சா? எனக்கு நான் பட்டு வேட்டி பட்டு சட்டில் வரணும். அவர் வரணுமா இல்லை உனக்கு எடுத்து கொடுக்கணுமா? இல்லை எனக்கு நான் அவர் வரணும். ஆ சரி சொல்லிடுறேன். அது மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க. நான் ரெகுலர் தான். ஆமாம் பட்டு வேட்டி சட்டில் ஆமாம் ஏன் சார் ஒரு நாள் கூட இங்கே வர மாட்டேங்க? வரேன் சார், நாளைக்கு நாளானிக்கு வரேன். வாங்க சார். ஆ வேற இந்த பையன் உன்னை வீடியோ எடுத்து போட்டுனுக்கிறானே, அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னியா? ஆட்டோக்காரன் சொன்னேன், முருகன் அண்ணன் சொன்னேன், உங்கள் ஓனரை சொன்னேன், ஓனர் அம்மாவை சொன்னேன், என்ன சொன்னேன், உன்னை டெய்லி வீடியோ எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணுக்கிறான். சார் அந்த பையனுக்கு சொன்னியா? அவர் ஸ்பெஷல் சார். ஓ ஸ்பெஷலா? கௌதம் சார்னால ஸ்பெஷல். ஆஹா ஆமாம், நான் ஃபோன் பண்ணி ஒரு அட்ரஸ் கேட்டேன். ஆ போகிற அனுப்பல. அவன் தெரிஞ்சாதானே அனுப்புவான், அவனையே ஒன்றும் தெரியாது, நீ அவனை போய் கேட்குற பாரு ஃபோன் பண்ணி. இல்லை நம்மளே ஒரு இடத்துக்கு அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சாதான் அவன் போவான். சார், நான் கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, நான் இதோ ஒரு கிஃப்ட் அனுப்பணும்ப்பா. நான் யாருன்னு கேட்டேன், நீ அனுப்பணுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதை மறுபடியும் கேட்டேன், யாருக்கு அனுப்ப போகிறீங்கன்னு கேட்டேன். நீ முதல் சாரோட அட்ரஸ் பண்ணுறா கொடுப்பா அப்படின்னாங்க. ஏங்க இந்த ஆளுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கன்ஃபார்ம் இருக்கும். நான் அனுப்பும்போது தெரியுமில்லப்பா, வரும்போது தெரியுமில்லப்பா அப்படின்ட்டாங்க. அட்ரஸ் கொடுத்தாங்கப்பான்ட்டாங்க. சரிம்மா நான் அனுப்பிடுறேன். அப்புறம் நம்ம கௌதம் சார் இருக்கார்ல, நான் சார் கொஞ்சம் அட்ரஸ் போட்டுடுங்க என்கிட்ட. இல்லை நான் அட்ரஸ் எனக்கே தெரியாது. யார் அட்ரஸ் கேட்டா? ஓனரோட அட்ரஸ் கேட்டியா? அதுக்கு அவரே ஃபோன் பண்ணி கேட்கறது இவனை நத்தி கேட்குறா. அவர் டிஸ்டர்பன்ஸ் சார் இருப்பார். அவர் என்ன சொன்னார், இந்த அட்ரஸ் பண்ணுறேன் கௌதம் சார், நான் சித்தப்பா வீராண்ணை எப்படி கேட்டுக்கோ, நான் என்ன ஆமா, உயிரை வாங்கறதுல ஓனர் எங்களை கேட்டுக்க சொன்னாரு. ரகசியம் பேசுனா நீங்க 2 பேரும் பேசுவீங்க. சரி வரட்டுமா? பாய் வரமா? கொஞ்சம் அட்ரஸ் கொஞ்சம் அனுப்பிவிட்டு சரி நான் சொல்றேன், அனுப்ப சொல்றேன். வரட்டுமா? கௌதம் சார் கொஞ்சம் அனுப்பிவிட்டு. அட்ரஸ் தெரிஞ்சா அனுப்ப மாட்டானா? கூட்டமா? இப்ப கூட்டமா நைட்டு நல்ல கூட்டம். இல்ல அந்த செல்ல நல்ல கூட்டம் இருக்கு. நைட் எல்லாம் நல்ல கூட்டம். ஆ கிராமத்து மின்னல் எல்லாம். இந்தா தாத்தா. ஓம் நமச்சிவாய வாழ்க. இந்தாங்க சாமி. ஓம் நமச்சிவாய வாழ்க. இந்தாங்க சாமி, சாப்பிடுங்க. வட்டங்களா போயட்டுமா? போய் வரேன். அதான் அவரு காசு வாங்கி கொடுத்தா அவரு கெட்ட சாமி. ரைட் தான். ஆட்டோவில் கூட்டு போனா டெய்லி. ஓம் நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க. மேடம் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்தாண்ணா தண்ணி குடிப்பாங்க. நான் வரத்துள்ள ஒரு டப்பா பூடுமா? இந்தா சாப்பிடு.
அடே ஏன் எங்க பாட்டி என்னெல்லாம் சண்டை போடாது. பாட்டியே கிண்ண எடு சாப்பிடலாம். ஏன்பா என்னப்பா இது என்ன ஆயிட்டா? ஆவி ஆயிட்டியா? சட்டி என்ன சொல்லிட்டா? டீ பாட்டியே காலைல சாப்பிட்டியா இல்லையா? எதுவும் வேணாம்பா, பிடிக்காதுப்பா, இதுக்கு மேல ஆவி நான் அப்புறம் பாரு உன்னை எவ்வளவு பாசமா கேக்குறேன். வேணா, உன் பாசம் உன்னோட இருக்கட்டும், எனக்கு வேணாம். பாட்டி வேணாம்பா, கீழே தான் கொட்டணும், வேணாம். நான் அன்பா கேக்குறேன்ல, நல்ல பாட்டி இல்ல வேணான்னுட்டான். உனக்கு வசரம் போய் உங்க வீட்டுல எல்லாம் பேசிட்டு வரல நான் டெய்லி. எனக்கு வேணாம், எதுவும் வேணாம், ஆளை விடு. அங்க கூட்டம் வேணாமா? ஆளை விட்டா போதும். அங்க வரையா இல்லையா? அவ்வளவுதான், நான் போறேன். நான் எனக்கே உன்னை தலையை எனக்கு உனக்கு வசரம் நான் போய் அவன் வீட்டுக்கு பேசிட்டு இருக்கிறதுக்கு. எனக்கு வேணாம் எங்கேயும். இப்ப அங்க வரலையா நீ? நான் வரல. இங்கே இருக்கிறியா? ஓஹோ சரி போய் வரட்டுமா? சரி பாடி என் தட்டு எத்தனை வர நம்ம உட்காந்து சாப்பிட்டு போலாம் நம்ம 2 பேரு. நம்ம ஏன் போய் பட்னியா இருப்பான் அவங்களுக்கு வசரம். பாட்டிக்கிட்டே தட்டுக்கிட்டேன், தட்டி நம்ம சாப்பிட்டு போலாம். பாட்டிய தட்டி எடுத்துக்கிட்டா சாப்பிட்டு கொடுத்துறேன். நான் உசாராக அப்படி மூடி வை பத்திரமா. செட்டி நட்டுமா? அதுதான் டீ வேணுமான்னு கேக்குறான். என்னதான் சாப்பிடுவா? நான் எதுவும் சாப்பிடுறதுக்கு ஆள் இல்ல. எனக்கு பசியா இருந்தா கூட அந்த பொண்ணு கிட்ட ரெண்டு தோசை வாங்கி கூட தொண்டு போறேன். எனக்கு பசியா இருந்தா கூட. ஓஹோ அப்படி போங்க. எனக்கு பிடிக்காது. அப்ப இன்னும் அண்ணாட்ட சொல்றப்பா, பாட்டிக்கு சாப்பாடு வேணாம், டீ வேணாம், அந்த காசு கொடுத்தாங்க பாரு ஒருத்தவங்க, அதுனாச்சும் வேணுமா வேணாமா? காசு ஒருத்தவங்க கொடுக்க சொன்னாங்க, வேணுமா வேணாமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் என்ன சொல்றேன். அப்ப விட கடாசு இருக்கும். நான் என்னத்த பொண்ணை கேட்டது, இப்போ ஒருத்தவங்க 20 ரூபா காசு ஒண்ணு கொடுக்க சொன்னாங்க, கொடுக்கட்டுமா வேணாமா? நீ வேணாம்னா நான் தான் வச்சுப்பேன். இது எனக்கு கிடையாதுதா. பாட்டி கிட்ட கொடுன்னாங்க, நீ கேட்டனா கொடுக்குறேன், இல்லைன்னா எடுத்துன்னு போறேன். அவங்க கிட்டே சொல்றவங்க பாருங்க பாட்டிமா கிட்ட கொடுத்தேன் அப்படின்ட்டு. உன் காசு நீ அப்படியே கட்டு கட்டா அடிக்க வச்சுக்கிறேன், நான் புடின்னு போய்க்கிறேன். மம்சி கொடுக்க சொன்னாரு, டீ கேப்பியா கேட்டா 20 ரூபா கொடுத்துட்டு வா, அது எப்படா சாப்பிட்டுக்கிட்டோன்ட்டு. காசு கொடுக்கட்டுமா போட்டோமா? இப்ப போய் நான் தோசை எங்க வாங்கறது? மதியம் போய் சோறு கொடுக்கட்டா? கீரை குழம்பு வச்சு எடுத்துன்னு வந்துக்கிறேன், குடு. ஒரே ஒரு கப்பு போட்டு போறேன், அதிகமாலாம் உனக்கு போடல, குடு. காசு விட்டுக்கிட்டா 20 ரூபா, டீ அப்புறமா குச்சிக்கிறியா? தண்ணி எடுத்துன்னு வந்தா சாப்பிடுறியா? அப்பனா தண்ணி எடுத்துன்னு தருவேன். ஒரே ஒரு கப்பு போட்டு போற, சாப்பிடு. தண்ணி எடுத்துன்னு வர சொல்றேன். கீரை குழம்பு வச்சு எடுத்துன்னு வந்துக்கிறேன், ஒரே ஒரு கப்பு சாப்பிடு. நான் தண்ணி எடுத்துன்னு சொல்றேன், கிண்ணையோடு போடா. போய் போலாம், முக்கா கூட எடுத்துன்னு வந்துரு. போற தண்ணி எடுத்துனாட்டே இரு. பா சீக்கிரம் வா. மாற்றாடி சீக்கிரம் வா. சொம்பு சொம்பு உயிந்துச்சு, வேற ஒன்னும் இல்லை. அது உள்ள என்ன உயிச்சு, ஏறு உயிச்சுன்னு இருப்பேன். கிண்ணத்துல போட்டோமா? அதிகமா வா, நான் ஒரே ஒரு வாய் சோறு.
ஒரே ஒரு வாயில் தான் போதும். ஒரே வாய் தான் போறேன், உனக்கு அதிகமாலாம் போடல. நான் திடீர்னு எங்க ஊருக்கு கூட கிளம்பிடுவேன். எந்த ஊர் உங்க ஊரு? விரிஞ்சிபுரம், வேலூர், கர்நாடகா. விரிஞ்சிபுரம், வேலூர், கர்நாடகா. அதுக்குதான் வானான்றேன். சரி, சாப்பிட்டு போ உங்க ஊருக்கு. இல்லப்பா, உங்களுக்கு என்னன்னா ஆவியா இருக்கும், அதுக்குதான் வானான்றேன். எங்களுக்கு ஆவிதான், ஆவி பூச்சிக்குது. வானாம்பான்றேன். சாவித்திரின்ற ஆவி பூச்சிக்குது எங்களை. எங்க ஊருக்கு நான் கிளம்பிடுவேன் எந்த நேரத்துலயாவது. அதுக்கும் வேதனையாக இருக்க பிடிக்கல. உங்க ஊருக்கு கிளம்பிடுவியா? பட்னியா கூட ஒரு பாக்கல சவுக்கு. இந்தா 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 மூடி, இந்தா கையில் பிடி. சாப்பாடு ஒன்று ஒன்று போதுமா? போட்டும் பாரு, கீரை குழம்பு ஊற்றிடும் பாரு. பிசைஞ்சு சாப்பிடு, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சாப்பிடு. தண்ணி எத்தனை வருவான் இரு. இந்தா காசு இந்தா. மம்சி கொடுக்க சொன்னாரு, டீ வேணும்னா வாங்கி குடி, பத்திரமா வச்சுக்கோ. டீ கொடுத்தாங்க, நான் டீக்காரன் வருவான், 5 ரூபா டீ வாங்கிட்டாங்க. அந்த 10 ரூபா வாங்கி ஏமாத்தி தும்பிடுவாங்க. அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆமா ஆமா ஆமா, நீயே வச்சுக்கா, யாரையும் நம்பாது. இந்த அம்மா இங்கே தான் இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் போய் வாயாந்து கொடுக்கணும்னு சொன்னா அதையும் நம்ப மாட்டேங்குது. என்னதான் பண்ண சொல்றான்? பாட்டியா ஒரு சாப்பாடு போதுமா? ஐயா, அதுவே தின்ன முடியாது. சரி 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 சரி. பசியே இல்ல, சுத்தமா பசியே இல்ல. ரவை கூட பசி இல்ல. வாந்தி வர மாதிரியே இருக்கு. சரி, அப்புறமா சாப்பிடு. பசி எடுக்கும் போது அப்புறமா சாப்பிடு கொஞ்சமா. இது வெள்ளை சாதம். இந்த ஒரு கவுன் போட்டீங்கன்னா அந்த துணி எல்லாம் காய வைக்க மாட்டோம், மக்கி வீணா போகுது. கயிறு இங்க கட்ட முடியாது, அங்கதான் கட்டணும். நாளைக்கே கயிறு என்ன கட்ட சொல்றாரு. இந்த பக்கத்துல வாரத்துல கட்ட விட்டாங்க. இந்த பக்கத்துல தானே, அதான் கயிறு வாங்கி வந்து கட்டுறாரு. யாரு கேட்டீங்கன்னா துணி மக்கி போகுது. சரி 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 சரி. மாடு வேற இங்க வராத அளவுக்கு அப்படி கட்டி விட்டுட்டா அது காஞ்சிச்சுன்னா கூட எட்டி வச்சுக்கலாம். சரி சரி. மாடு இங்க வராது இருக்கணும். மாடு காஞ்சிச்சுன்னா எட்டி வச்சுக்கலாம். சரி 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 பாட்டி, கயிறு வாங்கி வந்த மம்சி கிட்ட போய் சொல்றேன், கயிறு வாங்கி வந்து கட்ட சொல்றேன். சரி. மாடு வராது இருந்தா காஞ்சிச்சுன்னா எட்டி வச்சுக்கலாம்ப்பா. ஓஹோ. இல்லன்னா கோயில் உள்ள போனா மாடு ஒண்ணு என்ன பண்ணுது, அது பாட்டுன்னு வருது, அது பாட்டுன்னு போகுது. இஷ்டம் போடும், இஷ்டம் போயிடுமா? அதுக்கு தான் தரிசனா மூச்சு விட்டேன் நினைச்சுக்கிட்டு நிக்கிறேன். நீ தான் உங்க ஊருக்கு போறேன்றியா? நீ தான் போறியா? விரிஞ்சிபுரம் போறேன்றியா? அப்புறம் நினைச்சீங்கன்னா போக முடியுமா? பணம் வசதி இல்லாத. இப்ப நீ தானே சொன்ன நான் பஸ் ஏறி கூட போயிடுவேன்னு. அதுக்கு இல்லப்பா. தண்ணி எடுத்துட்டான் பாரு. எங்க அப்பா அங்க இருக்கிறாருப்பா, கோயில் உள்ள. உங்க அப்பா பேரு என்ன? அந்த சிவாஜி கோலம் இல்ல, ஆமா, அந்த வாந்திக்குது மண்டபம். சரி சரி, சாப்பிடு, வரேன் நான் போயிடுறேன். தண்ணி பக்கத்துல தொடையா சாப்பிடுறியா? மண்டபத்துள்ளதான் இருப்பாரு.
என்ன ஊருக்கு இட்டு போறதா வர சொல்லு. உங்க அப்பா போனதையும் உன்னை கூட்டு போக சொல்றேன், போறாங்க தான் போறேன். என்ன ஊருக்கு இட்டு போறதா இட்டு போற சொல்லு. ஐயோ கண்டிப்பா உன்னை கூட்டு போக சொல்றேன். இப்ப நான் போறாங்க போய் சொல்லிட்டேன். நாளைக்கு வந்து தகவல் சொல்றேன். உங்க அப்பா போன இடத்துக்கு உனக்கு எப்ப அனுப்புனா வரம் போய் வரேன். சொந்த ஊருக்கே போற. உன்னை சொந்த ஊருக்கு நான் அனுப்பி விடுறேன், நீ போயிடாத. நான் இருக்கும்போது உனக்கு உனக்கு சொந்த ஊருக்கு நான் உனக்கு. ஜாதிக்குமா அங்க இருக்கு சொல்ல. ஐயோ நீ உன் ஜாதி அனுப்பிச்சோட போ சாமி. சொந்த ஊருக்கு உன் ஜாதி ஜான இருக்கிற ஆளுகளையே அனுப்பிச்சு விடுறேன், சரியா? ஜாதிக்கம்மா அங்க தானே இருக்கிறாங்க. இப்போ பத்மாவதிக்கு சொந்தக்காரங்க. பத்மாவதி சொந்தக்காரங்க. ஜானகி அவங்க பேர். ஜானகி. அவங்க இடத்துல தான் அவங்க போய் உக்காந்துட்டாங்க. ஓஹோ. நானும் எங்க அண்ணன் வீட்டுக்கா எங்கன்னா போய் உக்காந்துக்கிறேன். சரி சரி கேட்டுன்னு சொல்றேன். வரேன், சாப்பிடு. அம்மா தாயே. சார் என்னத்துக்கு வேணாம்? வேணாம், இந்தாங்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. அப்புறம் சொல்லுங்க. பனின் கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? பனி நீங்க போட்டுருங்க, உங்களுக்கு என்ன வேணுமா நான் வாங்கி தரேன். நீதான் ஆசீர்வாதம் பண்றியா, நல்ல பையன். நேற்று எங்க போயிருந்தீங்க? தூங்கினேன், ஒரே டயர்டா தூங்கினேன். நேற்று நான் உங்களுக்கு தேடி தேடி பார்த்த கூட்டத்தில் எங்க பார்த்துருந்தீங்கன்னே தெரியல. நான் இரு நல்லதான் கவனிக்கிறாரு. சாப்பாடு சாப்பிட்டீங்களா? இதே வந்துருந்தேன் சார், ஒரு வீட்டுல இருந்து எங்கிருந்து வந்துட்டு அமைதியா வந்திருந்தேன். இங்க ஒரு தடியா ஒருத்தர் உட்காந்து இருப்பாரு டீ கடையில, ஒரு 4 பொம்னாட்டி வச்சுன்னு ஒரு தடியா கண்ணாடி. ஆமா, அவருக்கு வாங்க சட்டி வாங்கி தரலாம் தப்பு நான் சார் நின்று இந்த அந்த சடை இப்படி வச்சுன்னு என் முன்னாடி ரெண்டு கண்ணு எங்கேயே தெரியக்கூடாதுன்னு இப்படி மச்சினே வந்து நிற்கிறான் சார். உங்களையா? அப்புறம் வந்து சரி நீங்க என்ன கூப்பிடுறீங்க? டீ வாங்கி தர வாங்கண்ணே. அவரு இல்ல வேற எவனும் சடை வச்சுன்னு கை கால் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. என் இளமை அவன்கிட்ட எப்படி போச்சு தெரியல, வீட்டுக்கிட்ட வச்சு அச்சான் சார். அந்த பாவி தான் சார் என் முன்னாடி இப்படி வந்து ஜத்திரம் வச்ச மூஞ்சிய வச்சு என் முன்னாடி வந்து நின்று பேட் வாய்ஸ்லாம் வரக்கூடாது சார். அங்க இருக்கிற வீட்டுக்கிட்ட வச்சு அடி வரேன் சார். வயசான தாத்தா நான் அவளை கவனிச்சு கிரிவலம் சுத்தனீங்களா? நேத்து பௌர்ணமி அப்போ நேத்து நான் விடுறதே இல்லை. அப்பா அண்ணாமலை விடுறதே இல்லை. அவர் சுத்தி 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 வந்து அவருக்கு அருள் கொடுத்துருவேன். அவருக்கே அருள் கொடுக்குறீங்களா? வேற என்ன என்ன பண்றது? கரெக்ட் தான். அவர் தலையத்தே சரியில்லை இந்த போது. ஒரு பண்ணி வாங்கிக்க நல்லா இல்லைன்னு வேணாம். நீங்க 100 ரூபாய்க்கு பிச்சை எடுத்து வாங்கினேன், நல்லா இருக்கு. நீங்களா போட்டு அழகா இருக்கும். நான் இதெல்லாம் தூக்கம் இல்லை. நீங்க கவனி ஏது பனினே வாங்கி போட்டு வைக்கிறான் சார், அழகாக வச்சுக்கிறான் சார். வாங்கி போட்டு வைக்கிறான், அழகா வச்சுக்கிறானா? ஏங்க இது போட்டுக்கிட்டா நல்லா இருக்குமா? போட்டா சரி வீட்டில் போய் போட்டுக்கிட்டா சார். வேற யாரும் தர மாட்டேன். இதை போட்டுன்னு உங்க கிட்ட நாளைக்கு காமிக்கிறேன். இந்தாப்பா. வேணாம் 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 வேணாம், போதும். அதான் நீங்க வச்சுங்க போதும். சரி அப்புறம் ஏன்னா பௌர்ணமி பத்தி என்ன சிறப்பு சொல்லுங்க. பௌர்ணமி சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை சார். என்ன சொல்ற? ஐயோ நான் வாங்கினது யாருன்னு சொல்லி அழுவேன் சார். நீ வாங்கினது யாருன்னு சொல்லி அழுவத்தா? இது ஒன்று இருக்கு. வேணாம், இது நாளைக்கு வாங்கிக்கிறேன். அவன் மோசமான பையன், அவன் பையன் போட மாட்டான். 2 பேர் தந்துட்டு அப்படி வேணாம். அவன் சொந்தக்கார அவன் மட்டும் வச்சு என் புள்ள அவ்வளோ மட்டமா அந்த சாமியார் நான் ஒரு கை பார்க்கணுன்னு வாங்க சொல்றது கேள்வி. உங்க தம்பி கிம்பி என்ன வாங்கி தரல புடி இந்தாடா வைடா. சார் பௌர்ணமி பத்தி என்ன சிறப்பு சொல்லுங்க சார். சொல்றதுக்குலாம் வண்டியில எதுக்கு சுத்துதுன்னு இந்த கல்லை இத்தனை வாட்டி சுற்றி இளமாறு சுற்றினான் இளமாறுங்கிட்ட என்ன ஆகுது? நான் பொழுது போல சுற்றின்னு கிடக்குறேன். மன அமைதியில சுற்றி பொழுது போல சுத்திக்கிறீங்களா சார்? என் தலையத்தினால எது சுத்தெல்லாம் திட்டாங்க, எது சுற்றுது தெரியலையா? அண்ணாமலையாருக்கே நேரம் சரியில்லைன்றீங்களா? எப்படி சொல்றீங்க? நேரம் சரியில்லை தான் இத்தனை எடுத்து வந்து பக்கத்தில் வச்சுக்கிறாரு. யார் தெரியல சார், ஒரு பொண்ணு வருது சார். யார் உண்மையே தெரியல சார், அழுகுது சார் என்னை பார்த்தாது. ஐயா தெரியல, என் முன்னாடி கல்யாணம் பண்ணி வானான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்போ அவங்க எங்கள் அக்கா தான் தோழி பண்ணா இருந்து உக்காது. எங்கள் அக்கா தான் தோழி பண்ணா இருந்தது. நல்லா உக்காது.
அது வந்து ஒரு பாதி நிற்க வச்சிச்சு அந்த பொண்ணு மலர்விழி. மலர்விழி. செம்ம கலராக இருக்குது. சைதாப்பேட்டை விஜயா, ராணி, ரவி எல்லாம் மரம்லாம் போய் மலர்விழியா? அதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி போச்சு தெரியல. அந்த பொண்ணு ஒரு பாதி நின்றுக்குச்சு. இது எங்கள் அக்கா கால் மாதிரி இருக்குது மெட்டி. இது உடம்புல எப்படி நின்றுச்சுன்னு அழுது. ஏன் அழுதுன்னு கேட்டால் நான் உன்னை விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன். வேற ஆள் நம்மனா அவனும் என்னை விட்டு ஓட்டான். நீ வாயை வச்ச மாதிரி உடம்பு வச்சு சும்மா இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ண நாங்கள் ஏமாந்தவங்க மொத்தம் ஏமாறுவாங்களா? அதெல்லாம் சத்தியம் பற்றி நீ தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறப்பா அழுது நேரு. எந்த பொண்ணு? எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகல சார். நீ அந்த பொண்ணு நீ அழகாக வச்சு எங்குது அந்த பொண்ணு? நிறைய பணம் வச்சுருக்குது. யார்கிட்ட கொடுக்கலான்னு. ஐயோ அந்த பொண்ணு சீர காமி எங்க இருக்குது? நிஜமாக எனக்கு வேறு கொழுக்கட்டை வைத்தாங்க. எனக்கு அங்கங்கே கொழுக்கட்டை வச்சாங்க. அதுக்கு உருத்து கட்டாச்சு. எனக்கு வேணாம். சரி வரேன் நான். நிஜமாக அழகாக என் பக்கத்தில் நிற்கிது. நல்லா நிற்கிது. பாய். எவ்வளோக்கு 500 கொடுக்கு பயமாக எனக்கு வச்சு நான் இதெல்லாம் சுற்றி பைய தூக்கின்னு ஓட்டேன். நான் வேணாம் காசுலாம் வச்சுன்னு சுத்தாதீங்க. உங்கள் தேவைக்கு 50 100 வச்சுக்கோங்க. பெட்ரோல் கிட்டோல் எதாவது வேணாம் எங்களுக்கு வேணாம். உனக்கு வேணும்னா கேள்வி நாங்கள் தரோம் இல்லாத போது. பத்துமா போய் வரேன். பாய். நைனா பெட்ரோல் தான் கொஞ்சமாக வச்சு வேணாம் தேவையில்ல. நீங்கள் வச்சுங்க உங்கள் செலவு பார்த்துங்க. இந்தாங்க. ஓம் நமச்சிவாய வாழ்கம்மா. யாரு? யார் பர்த்டேக்கு? அதான் அவர் பர்த்டேக்குங்களா? சொன்னீங்களா அவர்கிட்ட? சரி நீங்களே கஷ்டப்படுறீங்கன்ட்டு வேணான்னு இருப்பாரு. சரிம்மா வரட்டுங்களா? போயாருமா சாப்பிடுங்க. அதான் ஒரு வெள்ளை சாதம் நைட்டு வச்சுக்கோ. இது இப்போ சாப்பிட்றான். ஓம் நமச்சிவாய வாழுங்க. பார்த்து கீழே வந்துட்டு போகுது பிடிங்க. சரிண்ணா வரட்டுமா? வினோத்தன் சொல்ற நமச்சிவாயன்னு. சரி வரட்டுமா? வரேன். ஓம் நமச்சிவாய வாழ்கமா. சஷ்டியை படிக்கிறேன். அந்த முருகனுடைய அருள் கிடைச்சதுன்னா உங்களுக்கு சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு வருவீங்க. அந்த சஷ்டியை படிக்கிறேன்னு கேளுங்க. சஷ்டியை நோக்க சரவண பவனா சித்தரு துதவும் செங்கதிர் வேலன் பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்ணினியாட மயில் நடனம் செய்யும் மயில் வாகனனா கையில் வேலனை காக்க வென்று வந்து வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனா தடுவியில் வருக. ஓம் நமச்சிவாய. ஓம் சரவண. எங்கம்மா அங்கே உட்காந்து நடந்து போயின்னுக்குறீங்க? அங்கே விக்ரியா பாபாஜி போகிறேன். நைனா 1 போதுமா 2மா? 1 போதுமா? என்ன சாப்பாடு தட்டா? லெமன் சாதம் தட்டுமா வெள்ளை சாதம் தட்டுமா? லெமன் சாதம் கொடுக்கட்டுமா? இந்தா சாப்பிடுங்க. வா வாழ்த்துங்கன்னு சொல்லிட்டு. சரி அண்ணாமலையார் இருக்காரு பார்த்து பாரு. ஆமா நம்ம பேசுறது போல கேட்டு சரி சரி இளமாறன் சொன்னார் பாரு அண்ணாமலையாருக்கே தலையெழுத்து சரியில்லையா? கரெக்டா சொல்லிட்டாரு. ஏன்னா கரெக்ட் இக்கட்டால மாட்டிக்கிறாரு. அவருக்கே நேரம் சரியில்லை. அதை ஃபர்ஸ்ட் மாத்துக்கு ஏன்னா வழி பண்றாரு அப்படின்றாரு. சரி வர சாவி வர போயிட்டு வர வரமா போயாருமா. அது நான் குழம்பு ஒன்று சாப்பாடு. ஆமா இந்த சோத்தை போடுறாங்க அப்படிதான் சாப்பிட்றேன். 3 வேளையா அதை தான் சாப்பிட்றேன். 1 2 ஏன் போய் வெயில் ஏன் உக்காடுறா? இந்தாங்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. சாப்பாடு இன்னொன்று வேணுமா? எலுமிச்சை சாதம் தட்டுமாலாம் இந்தாங்க சார். ஓம் நமச்சிவாய வாழ்க. அப்புறம் ஒயிட் ரைஸ் போதுங்களா?
ஒன்று போயில 2 வேலை சாமி. இந்தாங்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நேற்று என்ன தாத்தா சண்டை உனக்கு அந்த ஆளுக்கா? அந்த ஆள் ஒரு மோசமான ஆள். நம்மளுக்கு அது போய்கிட்ட இருக்கா அனாவசியமாக பேசுவேன். திரும்பி நின்று என்னென்ன கேட்டா ஒரு குட்டி வச்சு ஒரே குட்டி நெஞ்சு. நீங்கள் அடிச்சிட்டிங்களா? அடிக்கிறதா அவ்வளோதான் அவன். நேற்று பார்த்தேன். சரி இங்கே வருவீங்கன்னு பார்த்தேன். இங்கே ஆள் வரல நீங்கள். அப்படி ஆஸ்பத்திரிக்கு அதான் அந்த ஆள் ஒரு இது தாத்தா. அன்னைக்கு ஒரு வெள்ளைக்காரன் இருக்கிறதுக்குள்ள அவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு ஏன்டா அங்கே வர உள்நாட்டுக்கு அப்புறம். ஓஹோ, அவனை இல்லை தப்பு இல்லை. அது இந்த கொரோனா டைமில் எல்லாம் அந்த அம்மா தான் இத்தனை சாதுக்களுக்கும் டெய்லி காசு கொடுத்துருக்கு. ஓஹோ, அதெல்லாம் இவர் வாங்கிட்டு தான் இருந்தார். அவர் மாரி ஆளெல்லாம் தாத்தா ரொம்ப கெட்டு இதுவாகுது, தப்பாகுது. போலீஸ்காரங்க வந்து அவ்வளோ தடுக்கிறாங்க. நேற்று அப்படித்தரம் பண்ண முடியாத பண்ணிட்டேன். அவ்வளோதான் லேட்டே பார்த்துங்க. சரி தாத்தா சாப்பிடுங்க. அவருக்கு தாத்தா அவர் வச்சு போயிடுறேன். ஏன் சார்னா சொல்லுங்க. அவருக்கு வேணுமான்னு கேட்டு சாமி சாப்பாடு வச்சுட்டு போட்டாங்களா? சாப்பிடுங்க அப்புறமா ஏஞ்சி. சரி சாமி. வாமா. கார குழம்பு சாதம், லெமன் சாதம். ஒன்று போதுமா 2 வேணுமா? ஏன் சாமி நீங்க மட்டும் இந்த மாதிரி உஷாரா இருக்கலாமா? ஓடி போயிடலாமா? இல்ல கேக்குற உஷாரா இருக்கலாமா? நேத்து எங்க போயிருந்தீங்க? ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன். இந்தாங்கம்மா. ஓம் நமச்சிவாய வாழ்க. அதாவது இந்தாம்மா தண்ணிங்களா? நேற்று வந்து ஒன்று தானே சாமியாரில் எத்தனை ரூபா நீங்கள் கேட்குறீங்களேன்னு கொடுக்குறேன். ஐயா நேற்று வந்தீங்களா? நேற்று வந்து இங்கே நின்று சுற்றி பற்றி பார்த்தேன். சரி பௌர்ணமி எப்படியோ தலைவர் எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாரு அப்படின்ட்டு. இல்லை 2 பேர் நின்றுந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க சாமி காட்டுக்குள்ளே போயிட்டாரு அப்படின்ட்டு. இங்கே இருக்கிறவங்களும் சொன்னாங்க நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா 2 லட்சம் பேர் சிக்கி சின்ன பண்ண மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் முன்னாடி போன பௌர்ணமி இல்லை நிறையா பேர் என்ன வருத்தப்படுறாங்கன்னா எங்கெங்க இருந்தோ வரோம் அவரை பார்க்கணுன்ட்டு அன்றைக்கி ஒரு நாள் அவர் இந்த மாதிரி ஓடி ஒழிஞ்சிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? அதாவது அதுதான் நானும் சொன்னேன். அந்த அனைவருக்கும் நான் சொல்லிக்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் 1, ஆனால் எனக்கு 2 லட்சம் சட்னி ஆயிடுவேன். அதனால சாமி சாப்பிட்றீங்களா? தண்ணி தட்டுங்களா? இருக்குங்களா? சரி சாமி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால வந்து பார்க்கறதுக்கு தான் வர்றோம் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆனால் நான் முடியாதே. நைட்டு ஃபுல் நேற்று வரலீங்களா? ஃபுல்லாகவே வரலையா? 2 நாள் நான் வரல. 2 நாள் வந்துட்டு வரல. இன்னைக்கு காலையில் தான் இப்போ தான் நான் வரேன். வந்து உட்காடுறேன். 1 டே ஃபுட் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. நேற்று இங்கே 2 பேர் தான் சொன்னாங்க, எனக்கு தெரியாது. நானும் சரி பௌர்ணமிட்டு கோயிலுக்கா இல்லை அப்படி வேணா உட்காந்துருப்பீங்கன்னு பார்த்தேன். நான் இல்லை சாமி கிரேட் எஸ்கேப் காட்டுக்குள்ளே போயிட்டாருன்னாங்க. சவுண்டெல்லாம் போட்டு நான் இப்போ நான் சொல்கிறேன், நான் ரகசியமாக ஒரு சில இடங்கள் வச்சுருக்கேன். அது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அதை போய் உட்காந்துக்கிட்டு சைஸப்பவே சைஸாக வந்துடுவேன். இது எப்படி ரகசியம் பிறந்து வளர்ந்து. என்னது மோர் குழம்பு குருமாவா? பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இருக்குது. குருமா தான். ஓ அருமை அருமை. கார குழம்புமா? சாமி ஓம் நமச்சிவாய சாப்பிடுங்க. ஜாலி ஜாலி உங்ககிட்ட பேசுனது. அந்த ரகசிய இடம் உங்களுக்கும் அஸ்கு பிஸ்கு கண்டுபிடிச்சிடுறேன். கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறேன். டாட்டா குருமா குழம்பு சாதம், குருமா குழம்பு. ஆமா எங்களுக்கு வந்து அது கார குழம்பு போல, உங்களுக்கு அது குருமா குழம்பு. வெள்ளை சாதம், லெமன் சாதம். ஒன்னே 1 போதுமா? ஓம் நமச்சிவாய வாழ்க. அப்புறம் என்ன விஷயம்? ஃபுல்லா இருக்கு.
அவ்வளோதான், உண்மையை ஒத்துக்க வேண்டியதான். என்ன கொலையா பண்ணிட்டோம் இல்லைன்றதுக்கு. அப்புறம் திருந்த மாட்ட பழகுது நீ. எத்தனை முறை தான் நானும் சொல்றது, டெய்லி பாடம் படிச்சுட்டு போறேன். காலையிலேயே குளிக்கணுங்க. 5:30 மணி 6 மணிலாம் ஏஞ்சி குளிய பண்ண உடனே யார் இது பண்றாங்க? அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். பாத்ரூம் போனேன், மோர் இருந்து குடிக்க வந்தாங்க. நம்ம இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கினாதான் வரவங்களும் நம்மள ரொம்ப ரொம்ப ரசிப்பாங்க. இதோட சுமச்சுக்கணும். இவ்வளவு பாத்திரம் என்னத்துக்கு வச்சுருக்கிறீங்க? பாத்திரம் சமைக்க சாப்பாடுவாங்க. பாத்திரம் பூரா நஞ்சு ஊற்றி போட்டாச்சு. ஓஹோ, சமையல் பாத்திரம் ஒன்றும் கிடையாது. எத்தனை போயிட்டாங்க? எல்லாமே நச்சு, வட்டை கிட்ட டம்ளர் தூக்கு சட்டி நிறைய போயிடுச்சு. சரி வரட்டுமா? அதில் ஒரு கேன் என்னது, ஒரு கேன் அன்னையுது, 2 கேன் வெளியில போயிடுச்சு. உதவியா அவ்வளோ பேர் பண்றாங்க, அது தப்பு சொல்ல. நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்ன்ற, வேற ஒன்றும் கிடையாது. சரிண்ணே சரிண்ணே. வரட்டுமாண்ணா? பண்ணிடலாம்ண்ணே. வேறண்ணா? பண்ணிடலாம்ண்ணே. சரிண்ணா, நீ சொன்னா சரிண்ணா. வேற என்னண்ணா? நீ சொன்னா நான் கேட்டுக்கிறேண்ணா. சரிண்ணா, நான் நல்லதுக்கு தானே சொல்றேன். நான் நல்லதுன்னா கேட்டுக்கிறேன். சரிண்ணா வரட்டுவா? பாய். போதுமாம்மா? ஒன்று சாப்பாடு போதுங்களா உனக்கு இருக்கா மதியத்துக்கு? சரி சரி சரி, வீண் பண்ணா சாப்பாடு இருந்தா சரி. ரைட், வரமா? பாய். என்ன தாத்தா தூக்கமா? சரி சரி சரி, இந்தாங்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. சரி 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 சரி, இந்தாங்க. ஓம் நமச்சிவாய வாழ்க தாத்தா. சாப்பிடுங்க. அவ்வளோதானா? வேற யாரா இருக்காங்களா? யார் தாத்தா? யாருண்ணா? குத்துட்டு போட்டுமா? கொடுக்குறீங்களா? இந்தா கொடுத்துருங்க. சரி, லெமன் சாஸ் சாப்பிட்றீங்களா? சாப்பாடு 1 வேணுமா 2 வேணுமா? சாப்பிடுவியா? சரி சாப்பிடு போ. சாப்பாடுங்களா? இந்தாங்க சாப்பிடு. ஒன்று போய் அட்ரா 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 அட்ரா. ஓஹோம் நமச்சிவாய வாழ்க. சாப்பிடு. இவங்க தான்டா கௌதம், இவங்க தான் இங்கிலாந்து எலிசபெத் ராணி. இவங்க தான் அது. அப்போ வந்து நாட்டுக்கும் பண்ட மாற்று முறை தகராறு வந்ததுனால இந்த அம்மா இந்த பக்கம் அமிச்சிட்டாங்க. யாருன்னே தெரியாதவங்க எலிசபெத் ராணி ஆகிட்டாங்க. இவங்க தான் அது. பார்த்துக்கோ. அதேமாரி ஹேர் ஸ்டைலு, அதேமாரி அழகு, அதேமாரி முகம், சுருக்குமான உடம்புலாம். பாட்டி கிண்ணம் உங்களுக்கு சாப்பிடலாம். ஒன்று போட்டுமா 2 போட்டோமா மேடம்? நீ அப்புறம் எனக்கு திட்டக்கூடாது. அப்புறம் கொஞ்சோண்டு போட்டான் அப்படின்ட்டு இன்னொன்று எடுத்துன்னு வாடா போடா. அப்புறம் எலிசபெத் ராணிக்கு கோபம் வந்துடும். அப்புறம் சாப்பாடு கொடுக்காரா அதுக்கு? ராணி மகா ராணி. பாட்டி உன் பேர் எலிசபெத் தானே? உன்னெல்லாம் போய் பெரிய மனுஷன் ஆகலான்னு பார்த்தேன் பாரு. ஒன்று ஒயிட்டா? சரி. நான் செத்து பொழைச்சவன்டா. பாட்டி பேசி ஃபஸ்ட்டு பத்தெல்லாம் இன்னொரு குழம்பு ஊத்துறேன். காய்கறி எல்லாம் இருக்குது பாரு நீ கேட்ட மாரி.
இன்னொரு குழம்பு ஊற்றட்டுமா? ஐயோ ஏகப்பட்டமாக அது சோறு பேசின மாதிரி நான் அதுதான் உன்னை எப்படி போட்டோன்னு கேட்டேன். நீ தான் எப்படி வேணா போடுன்னா. சரி ஊட்டு குழம்பு தானே. குழம்பு ஊற்றுட்டா? சாப்பாடுப்பா கையெடு. ஆ சாப்பிடு பாட்டியா? போய் வரட்டுமா? சாப்பிட்றியா? ஒரு வாயத்து வாயில் வை, அப்பதான் போவான். சாப்பிடா. அங்க வாடா. என்ன புலம்பி நிக்கிறீங்க? சாப்பாடு கொடுத்துட்டா வருவாங்க. இன்னும் குச்சி விட்டுனா கிளறுனுக்குறா? கீழே இல்லைன்னு பார்த்தேன். இன்னும் ஊராமுட்டு வண்டியில போய் நீ குச்சி விட்டு கிளறு, எனக்கு கீதா இல்லையான்னு பாக்குறேன்டால முறையாது. சும்மாக்கு தான் ஒன்று காணுமேன்னு பார்த்தேன். பாப்ப தண்ணி கணக்கு இருக்குது. இந்தா சாப்பாடு பார்த்து லெமன் சாதம் அப்படியே சாப்பிடுது. தண்ணி ஒன்று கூட சாப்பாடு இந்த பாட்டி கடவுள் படி கடவுள் படி அழகிற மாதிரி வாங்கி சாப்பாடு தூக்கிட்டாங்கன்னா பாட்டி அதுக்கு எத்தனை பேர் 2 குத்துறியா? என்னால கையில் வைக்கணும். அவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். சரி போ. அண்ணா இருக்கு நான் கொடுத்துட்றேன். குத்துறியா? கார் வருமே நான் அந்த பாட்டி குத்துறேன். அந்த பாட்டி தான். ஆ என்ன வேணும் உனக்கு? சாப்பாடு என்ன சாப்பாடு வேணும்? என்ன சார் வேலை? லெமன் சாதம் நல்லா இருக்கும், நம்ம வீட்டில் செஞ்சது. நம்மளுக்கு நல்லா இருக்கு. சாப்பிடுவேன்.